ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கே பாருங்கள், இது வந்து வுட்டில் செஞ்ச பீரோ. இதில் வந்து எங்களுக்கு எங்கள் பால் காய்ப்புக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தது. இதோட ரேட்டு வந்து 8500 ஆக்சுவலாக இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். இது வந்து எங்களுக்கு ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க கிட்ட செஞ்சு அவங்களே கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு டைல்ஸு இதெல்லாம் வுட்டில் கதவு, இந்த மாதிரி கதவுலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த கதவு போட்டவங்களே இந்த இது எங்களுக்கு கிஃப்டாக தந்தாங்க. இந்த இதில் துணியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், மடிக்கணும் மக்களே. கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வுட்டில் செஞ்சது இந்த பலகை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டில் எங்களுக்கு வந்தது தான். இது வந்து எங்கள் சித்தப்பா சித்தி எடுத்து தந்தது. இது வந்து இது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தது தான். அவங்களே வுட்டில் தயாரிப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே எல்லாருமே அப்படி தான் மக்களே. எதுவுமே நாங்கள் வந்து கடையில் போய் வாங்க மாட்டோம். செய்ய கொடுத்து 2-3 நாளுக்கு அப்புறம் அப்படி எடுக்கிறது. நாங்களே யாருக்காவது கிஃப்ட்டு உங்களுக்கெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். செய்ய கொடுத்து தான் வாங்குவோம். ஏன்னா நம்ம கடையில் எடுக்கிறதுக்கும் நம்ம செய்ய கொடுக்குறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம நினைப்போம் செய்ய கொடுக்குற இடத்துல வந்து அதிகமாக கொஞ்சம் பைசா இருக்குமோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவங்க நம்மளுக்கு லாபம் பார்த்து தான் இது பண்ணுவாங்க. இந்த கதவு அடித்தது இது வந்து பாத்ரூம் டோர் வந்து பிவிசி டோரு. அது பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டாங்க மக்களே. இதில் பாதி இவ்வளோ டைல்ஸ் போட்டிருக்கலாம், சரி ஃபுல்லாகவே ஏற்றிட்டாங்க. அது அழுக்கு படியக்கூடாது. நம்ம இப்போ அழுக்கு படித்தாலும் டைல்ஸ்னால் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். வேறு அந்த இதுக்கு மேலே அழுக்கு படிச்சிச்சுன்னா அது போகவே மாட்டேங்குது. அதனால் ஃபுல்லாகவே டைல்ஸ் அடிச்சிட்டாங்க. பாத்ரூம்க்குலாம் இந்த டோர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பிவிசி டோர். அவ்வளோதான் மக்களே. அவ்வளோ நேரம் பாப்பா வந்து விளாடுனா, அதனால இந்த இடம் இப்படி இருக்குது. நான் வெங்காயம், இந்த கத்தியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதில் பழைய காலத்து கத்தி. அந்த காலத்தில் நம்ம பாட்டிமாருக்கு இதை வச்சு தான் வெட்டுவாங்க. இது எங்கள் பாட்டி காலத்தில் உள்ள கத்தி. அவங்கக்கிட்டேருந்து பரம்பரையாக இப்போ எங்ககிட்ட வந்திருக்கு. வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது மக்களே. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பிரியாணி தான் செய்யலான்ட்டு இருக்கோம். பாஸ்மதி அரிசி இருக்குது. பிரியாணி செய்கிறதுக்கு வந்து என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணிலாம் செய்ய போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து எங்கள் டேடி என்னது எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மட்டன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக சதையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையில் இந்த பீஸ் வந்து எல்லாம் ஆடுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த பீஸ் எல்லாம். நல்லா இதை கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்காங்க மக்களே. இது கொஞ்சம் 2 பீஸாக கூட எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறோம். 1 கிலோ எடுத்துருக்காங்க. கேக்கெல்லாம் காலி, எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே. பிரியாணி பாத்திரம் மேலே இருக்குது, இறக்கணும். இதெல்லாம் காயெல்லாம் வெட்டணும். நான் வந்து இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணி ரெடி ஆகிட்டு மக்களே. காயெல்லாம் வெட்டுறதெல்லாம் என்னால் காமிக்க முடியல. ஏன்னா வந்து பாப்பா வேறு ரொம்ப அழுதுட்டா. நான் பிரியாணியே செஞ்சு முடிச்சிட்டேன். இது வந்து பாத்திரம் பயங்கர பெருசு, 5 கிலோ பாத்திரம். நான் வந்து வேறு பாத்திரம் இல்லை, விரிஞ்ச பாத்திரம். அதனால் 1 கிலோ பிரியாணி இதிலே போட்டு செஞ்சுட்டேன். இது வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்லாம் மக்களே. பீஸுமே நல்லா நான் 2 போட்டதுனால ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் தேங்காய் பால் இருக்குல்ல, அதெல்லாம் ஊற்றி செஞ்சேன்.
அதுக்கப்புறம் முட்டையுமே நம்ம ஆளுக்கு ஒரு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை வச்சு தான் நான் தம்மு வச்சேன். இது வெங்காய பச்சடி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய பச்சடி நிறையவே செஞ்சுட்டேன், நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன் மக்களே. ஏன்னா கொஞ்சமாக பிரியாணி போட்டு நான் வெங்காய பச்சடி தான் ஃபுல்லாகவே எல்லோரும் சாப்பிட்றாங்க. வெங்காய பச்சடியுமே உடனே காலியாகிடுது. அதனால் வெங்காயம் நிறைய வெட்டி நிறைய தயிர் ஊற்றி நல்லா உப்பு போட்டு மிளகாலாம் போட்டு கொத்தமல்லி தழை புதினா தழை எனக்கு தீர்ந்து போச்சு. ஏன்னா பிரியாணிக்கு எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களே, பாய்.